Hello viewers, welcome to Simply Food Tamil. நாம் இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் இல்லைனா ஒரு நல்ல பாய் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 3 கிராம் அல்லது 3 விரல் நுனியில் அடங்குற அளவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மற்றும் அரிசி மாவை சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மேத்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சு லைட்டாக புகை வரும்போது சிக்கனை கவனமாக இதோட சேர்த்துப்போம். நீங்கள் நம்ம ரெசிப்பியை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கும் மசாலா உதிராமல் சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் சிக்கன் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் இதோட வாசனை ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். இப்போ மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 7 to 8 நிமிஷம் இந்த சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல செகண்ட் ரவுண்ட் போடும்போதும் ஒரு 2-3 நிமிஷம் கேப் விட்டு எண்ணெயை சூடாக விட்டு செகண்ட் ரவுண்ட் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான சூப்பரான சிக்கன் 65 ரெடி. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.